வெல்கம் டு அஜினோட்டின் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல மீன் மேக்கர் போட்டு பிளைன் குஸ்கா தான் செய்ய போறோம். வெஜ் பிரிஞ்சின்னு சொல்லலாம். என் ஸ்டைல் எப்படி செய்யறேன் பார்க்கலாமா? இன்னைக்கு பிரியாணி செய்யற மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்துருக்கேன். அதுல 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா காய விட்டுக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 4-5 லவங்கம், 3-4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை துண்டு சேர்த்துக்கிறேன். ஏலக்காவை மட்டும் தட்டி சேர்த்துருக்கேன். அப்பதான் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். அப்படியே சேர்த்தீங்கன்னா ஃப்ளேவர் வராது. இப்போ இதுல ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்தாதான் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அதனால வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில சுருள வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி நல்ல அரோமா ஃப்ளேவர் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புதினா நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டியில தான் பண்றேன். அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல ஒரு பெரிய தக்காளி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுல ஒரு பெரிய பச்சை மிளகாவை 2 உடைச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கரம் மசாலா அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடரோட பச்சை வாசனை போற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 50 ml தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தயிர் எல்லாமே நல்லா கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு அதாவது மீன் மேக்கர் தண்ணியில சுடுதண்ணியில ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்புறம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா பிழிஞ்சுட்டு தான் சேர்க்கணும், தண்ணியோட சேர்த்துறாதீங்க. இப்ப இதை சேர்த்துட்டு நல்லா மசாலால நல்லா கோட் ஆகி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது வேகிறதுக்கு தண்ணி தேவையில்லை, அப்படியே மூடி போட்டு வேக விட்டுருங்க. உப்பு கரெக்டா இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி ரைஸ் தனியா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 250 கிராம் அளவுக்கு. அதை தனியா இருக்கட்டும், எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. திறந்துட்டு இப்போ நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதம் ஒரு 10 மினிட்ஸ் மீன் மேக்கர் குக் பண்ண விட்டீங்கனாலே குக் ஆயிடும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இப்போ வடிச்சு வச்சிருக்க சாதத்தை கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறும் போது ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ரைஸ் 90% குக் ஆனதுக்கு அப்புறம் தான் சேர்த்துருக்கோம். லைட்டா ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கீழே எடுத்து பொழுன்னு ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தம்ல போடுங்க ஒரு 10 மினிட்ஸ். சுட சுட கமன்னு மீன் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர். தேங்க்யூ.